நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன், அதாவது இதய நல மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வியாதி நம்மை இப்போ அதிகமாக தாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டவுடன் அந்த அவசர உடனடி சிகிச்சை அப்படிங்கிறது உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சிகிச்சை. இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய நீண்ட நாட்களுக்கு அவர்கள் ஒரு நல்ல ஹெல்த்தோடு இருக்கிறதுக்கு இந்த உடனடி சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மருந்து மாத்திரைகள், ஊசிகள், அப்புறம் சில முக்கியமான பரிசோதனைகள் ப்ளஸ் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு கருவி மூலியமாக அவர்களுக்கு அந்த மாரடைப்பின் குணப்படுத்தக்கூடிய அல்லது சரிப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உள்ளது. அதே மாதிரி பைபாஸ் சர்ஜரி அல்லது அறுவை சிகிச்சை மூலமாகவும் அந்த மாரடைப்புக்கு ஒரு தீர்வு காணும் ஒரு சிகிச்சையும் உள்ளது. ஆனால் இதற்கு சமமாக இந்த கார்டியாக் ரீஹேப், அதாவது மறுசீரமைப்பு திட்டம், அந்த உடனடி சிகிச்சைக்கு பிறகு ஒரு நபருக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்படி ஒரு கூட்டு முயற்சியாக இந்த ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறதை வழங்கி அவர்கள் அந்த வியாதி, அந்த மாரடைப்பின் பின் விளைவுகள் கூட வராமல் இருக்க, அதற்கு பிறகும் நல்ல ஒரு மனநலத்தோடு, உடல் நலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, வியாதியே வராத ஒரு நபர் மாதிரி நல்ல ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறது மேலை நாடுகளில், நான் சொல்வது ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில், இன்னும் சில ஆசிய நாடுகளில் கூட இப்பொழுது மிக மிக ஒரு முக்கிய அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை ட்ரீட்மெண்ட், பார்ட் ஆஃப் ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டாக இப்போது எல்லோரும் அங்கே கருதுகிறாங்க. இப்போது டாக்டர்ஸும் இதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்களுடைய பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹை பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குமே இந்த கார்டியாக் ரீஹேப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை டெஃபினட்டாக அவங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த கார்டியாக் ரீஹேப் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இது முக்கியமாக 4 பாகங்களாக பிரிக்கிறோம். ஸோ முதல்ல இதை ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி, மருத்துவர்களின் கண்காணிப்போடு செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய தசை பாதிப்படைகிறது இந்த மாரடைப்பில். மயோகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இதய தசை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப பாதிப்படைந்து இருக்கிறது. ஸோ அதை திரும்ப நம்ம மெதுவாக நார்மல்சிக்கு கொண்டு அதற்கு பிறகு அதை வலுவும் படுத்த வேண்டும், நார்மல் ஹார்ட்டாக அதை மாற்றணும். அப்படிங்கிறதுனால இந்த மருத்துவ கண்காணிப்பில் கீழ் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான் இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன். ஆனால் வெறும் எக்ஸசைஸோடு மட்டும் இது நின்று விடாது. அதன் கூட இப்போ எஜுகேஷன், அதாவது என்ன எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருக்குமே நான் முதலே சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது எதனால் அவங்களுக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஸோ ஏதோ திடீர்னு வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பயங்கர ஒரு பதட்ட நிலை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறாங்க. உடனே டாக்டர்ஸும் அவங்களால முடிந்த அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. உடனே அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான சிகிச்சை அளித்து அவர்களை உயிரை காப்பாற்றி சில நாட்கள், தேவையான நாட்கள் 3 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகி இருந்து உடனே அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளோட வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ இதுதான் ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த தருணத்தில் அவர்கள் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சடன் கிரைசிஸ், சடன் டிசீஸ் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவர்களுக்கு புது சிகிச்சைகள், புது பரிசோதனைகள், சில பல மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பும்பொழுது நிறைய நோயாளிகள் சொல்லும் ஒரு கருத்து இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தை, மனக்கவலையை உண்டு பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அது ஒரு அனைவருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர்கள் அதை
நாங்கள் ஆஸ் எ டீம் கார்டியாக் ரீஹேப் டீம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர்களுக்கு அதனுடைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங் அப்படின்னா என்ன? ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை மூலம் அவர்களுக்கு அவர்களுடைய வியாதினா என்ன, எதனால் வந்துச்சு, எந்தெந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு இந்த நோய் வரத்துக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த ஒரு வாரமோ 10 நாட்களோ கழித்து வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான வேலைகள் செய்யலாம், என்ன மாதிரியான உணவு முறைகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், அப்புறம் எப்படி அவங்க மைண்டை எப்படி அவங்க காமாக வச்சுக்கலாம். இப்போ என்ன அது ஒரு ஒரு நியர் டெத் சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்கும்போது டெஃபினட்டாக அது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு காரணமாயிடுது. அதை குறைத்து இது தேவையில்லாமல் பதட்டப்படாமல் இருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை என்ன மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும், பிற்காலத்தில் இதற்கு அப்புறமும் எப்படி அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்கான அறிவுரைகளை சொல்லி அவர்களுக்கு அந்த கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். ஸோ எஜுகேஷன், கவுன்சிலிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன். ஸோ இது ஒருத்தராக செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு அறுவை சிகிச்சை கார்டியாக் சர்ஜனோ வந்து அவர்கள் ஒரு தனி நபராக இதை செய்ய முடியாது, அதை ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ், இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ். இது ஒரு டீம் ஒர்க்காக செய்யும்போது அதோடைய முழு பலனையும் பேஷண்ட்ஸ் அடையிறாங்க. ஸோ இந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக மருத்துவர்கள், உடற்பயிற்சி நிபுணர்கள், இவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதே மாதிரி உணவு முறைகளில் அதாவது ஊட்டச்சத்து நிபுணர்கள், அப்புறம் கவுன்சிலிங், சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங் அதாவது மனோதத்துவ ஆலோசகர்களும் இந்த குழுவில் இருக்கிறார்கள். ஸோ இத்தனை நிபுணர்களும் சேர்ந்து ஒரு நோயாளிக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ அந்த நோயாளிக்கு ஒரு டீம் ஒர்க்காக இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிகிச்சையை வழங்குகிறோம். ஸோ இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ முதல்லையே நான் சொன்ன மாதிரி கார்டியாக் ரீஹேப் வந்து இந்த மாரடைப்பால் வரக்கூடிய பின் விளைவுகளால் காம்ப்ளிகேஷன்ஸை ரொம்ப ரொம்ப குறைக்குது. அடுத்தது அவர்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகளில் இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சியை குறைத்து சில மாத்திரைகளிலே மிக முக்கியமான தேவையான மாத்திரைகளிலே அந்த வியாதிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது. ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு வலிமையை கொடுத்து இந்த வியாதியை எதிர்நோக்கி நீண்ட நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. ஸோ இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. இதை தான் நாங்களும் எங்கள் கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் என்ற மையத்தில் மிகவும் சீரிய முறையில் இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இதனுடைய பலன்கள் அதாவது நல்ல ஒரு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம பேஷண்ட்ஸில் அதாவது சவுத் இந்தியா தென்னகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ் நபர்களில் நாங்கள் இது ஒரு முக்கியமான சிகிச்சை முறை, இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப ஒரு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் வெளிநாடுகளில் இது வேலை செய்கிறது என்ற ஒரு கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்மளுடைய இந்தியன் பேஷண்ட் சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் கூட இருக்கின்ற மாரடைப்பால் தாக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் இவர் எல்லாவற்றுக்குமே இந்த ஒரு முக்கியமான கார்டியாக் ரீஹேப் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ஹார்ட் ஏஷியா அப்படின்னு ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஜேர்னலில் கூட இந்த ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடையலாம், பலன் அடையலாம். ஸோ இதில் வயது வரம்பு எதுவுமே கிடையாது, வயதிகர்களும் பங்கு கொள்ளலாம். ஸோ எங்களுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் பேஷண்ட்ஸில் 80-85 வயது நபர்களும் இருக்கிறார்கள், 30-40 வயது நபர்களும் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு அதாவது இண்டிவிஜுவலைஸ்டாக அவங்களுடைய வியாதியை பொறுத்து அவங்களுடைய உடல் நலம் மனநலம் இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு எல்லாருக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லாமல் இண்டிவிஜுவலைஸ்டாக செய்யும்போது அவர்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ப அதாவது எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்களோ முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போது டெய்லர்டு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம ரொம்ப அதிகமாகவும் எக்ஸசைஸ் கொடுத்துடக்கூடாது, அது அவர்களுக்கு தீங்காக இருக்கலாம். அதே சமயம் ரொம்ப கம்மியாக கொடுத்தா ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சரியான அளவில் எக்ஸசைஸ்,
அவர்களுக்கு இருக்கிற அந்த அபாய குறிகளை பொறுத்து அவர்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறோம். ஸோ டயட் சார்ட் அப்படின்னா என்னென்ன உணவு முறைகளை நீங்கள் ஆஸ் அ பேஷண்ட் பின்பற்றலாம், எதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்வைஸ் ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து தான் இந்த ஆலோசனைகளை கூறுறோம். ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளின்னு பார்த்தா அவர்களை சுற்றி இருப்பவர்கள், முக்கியமாக அவர்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை குழந்தைகள், இவர்கள் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். ஸோ இதனால் அந்த நோயாளி கூட அவர்கள் குடும்பத்தினரையும் நெருங்கிய நண்பர்களையும் கூட இந்த செஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கு வர சொல்லி அவர்களுக்கும் எஜுகேஷன் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து ஆஸ் எ டீம் அவர்கள் எப்படி இந்த ப்ராப்ளம்லேருந்து இந்த டிசீஸ்லேருந்து வெளியே வர முடியும் நல்லா ஆஸ் அ ஹெல்த்தி. ஸோ நோயாளிக்கு நம்ம ரீஹபிலிட்டேஷன் கொடுக்குற அதே தருணத்தில் அவர்கள் கூட இருக்கிறவர்களுக்கும் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் தடுப்பு முறைகளை இதன் மூலம் எடுத்து சொல்கிறோம். ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு. நாம் தவறாக செய்யும் ஒரு செயல் நம்மை பாதிக்கும். நம்மை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை பேரையுமே பாதிக்கும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயக அமைப்பில் நம்முடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, நம்முடைய அடிப்படையான உரிமைகள் என்ன என்பதை பற்றிய பல கேள்விகளை தொடர்ந்து ஒரு இந்திய சமூகம் எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்தியாவில் அதை பற்றிய பல விவாதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒரு குடிமகனாக நம்முடைய கடமை என்பது என்ன, நீதி அமைப்பினுடைய கடமை என்பது என்ன, அரசினுடைய கடமை என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பல முறை விவாதித்து விட்டோம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கில் மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்பது மிகவும் வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சில விஷயங்களை நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு வழக்கில் அந்த வழக்கு என்னவென்றால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று இந்தியாவின் குரல் என்கிற ஒரு தன்னார்வ அமைப்பினுடைய ஒரு தனிப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு விசாரணையின் போது இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கூறி அவற்றை அகற்ற வேண்டும் என்று மனுதாரர் கூறுகிறார். அப்படி கூறுகிற போது அதற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்பது, அந்த வழக்கு தொடுத்தவரை நோக்கி நீங்கள் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது அதற்கு அந்த மனுதாரர் சொல்கிறார், இல்லை, நான் ஓட்டு போட்டதில்லை, எனக்கு இந்த தேர்தல் முறையில் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார். உடனே கோபமடைந்த நீதிபதி, நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடாவிட்டால் உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான உரிமை கிடையாது, அரசை விமர்சிப்பதற்கான உரிமை கிடையாது என்று கடுமையாக பேசுகிறார். பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கு என்பது நீங்கள் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக கருதினால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்கள் வழக்கு தொடுக்க வேண்டுமே தவிர உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடாது என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்து விடுகிறார். இதில் அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னவென்று கேட்டால், ஒருவர் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு ஜனநாயகத்தில் எந்த உரிமையும் இல்லையா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. சமீப காலமாக வாக்களிப்பதை கட்டாயமாக்குவதில் தொடங்கி வாக்களிப்பதை ஒரு புனித கடமையாக செய்வது வரைக்கும் பல்வேறு விதமான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதை பற்றிய சட்டங்கள் கொண்டு வருவது கூட முயற்சிக்கப்படுகிறது. குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் நீங்கள் வாக்களிக்காதவர்களுக்கு அபராதம் விதிப்பது, தண்டனை விதிப்பது போன்ற முறைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கான மசோதாவை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் கூட அது கடுமையான விமர்சனத்திற்குரியதாக இருக்கிறது. பாஜக முக்கியமாக வாக்களிப்பதை கட்டாயமாக்குவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் நீதிபதி அவர்களுடைய இந்த கருத்தையும் நான் பார்க்கிறேன். வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை, வாக்களிப்பது என்பது நம்முடைய கடமை. ஆனால் வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக அமைப்பில் கட்டாயமல்ல. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலுமே மக்களை நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று பெரும்பாலான நாடுகளில் யாரும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. இப்பொழுது உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு தேர்தல் கட்சி ஒரு தேர்தலில் போட்டியிட ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலில் தாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று அது விலகிக் கொள்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது ஜனநாயகம் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அப்படி பல கட்சிகள் பல தேர்தல்களை புறக்கணித்திருக்கின்றன. மாறாக இப்படி ஒரு சட்டம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், எல்லா கட்சிகளும் எல்லா தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் என்று.
அது உண்மையில் ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய, பறிக்கக்கூடிய ஒன்று. அதே உரிமை ஒரு வாக்காளருக்கும் உண்டு. அதாவது ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது அல்லது மோசமான ஆட்சியாளர்களை அகற்றுவது என்பது நம்ம ஜனநாயகத்தில் நமக்குள்ள கடமை. அதை நாம் வாக்குச்சீட்டின் வழியாக நாம் செலுத்துகிறோம். சில சமயங்களில் எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த தேர்தலில் வாக்களிப்பதில் நம்பிக்கை இல்லை அல்லது விருப்பம் இல்லை என்று வருகிற போது அதை செய்வதற்கான உரிமையையும் நமது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம், நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு குடிமக்களாகிய நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த உரிமையை பறித்துக்கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்பொழுது இன்னொன்று 49O என்கிற ஒரு பிரிவை எதற்கு வைத்திருக்கிறார்கள்? வாக்களிக்கிற போது அந்த 49O என்பது நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை தேர்தல் ஆணையமே சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது வாக்களிப்பதற்கு விருப்பமில்லை என்று சொல்வதற்கான உரிமையும் நமக்கு அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இது சொல்லக்கூடிய காரணம், உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்தாவிட்டால் மற்றவர்கள் அந்த வாக்குகளை போட்டு விடுவார்கள் என்பது. இதுவே ஒரு அடிப்படையில் ஒரு தர்க்கமற்ற வாதம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் என்னுடைய வாக்கை செலுத்தவில்லை என்றால் அந்த வாக்கை வேறொருவர் திருட்டுத்தனமாக போடுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒன்று அந்த தேர்தல் அதிகாரிகள் உடந்தையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த வாக்காளர் பட்டியலை தயாரித்தவர்கள் உடந்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேர்தல் முறையில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் எவ்வளவு போலி வாக்காளர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படுகின்றன. ஒரே வாக்காளருடைய பெயர் பலமுறை சேர்க்கப்படுகிறது. அதிகாரிகளுடைய உடந்தையோடு சில கட்சிகளுக்கு, குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல மடங்கு வாக்குகள் அதில் அவர்கள் அதிகமாக விழுகின்றன. உண்மையான மக்களுடைய விருப்பத்திற்கும் விழக்கூடிய வாக்குகளுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் தில்லுமுள்ளுகளை தடுக்க வேண்டுமே தவிர கண்டிப்பாக நீங்கள் போய் வாக்களிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதால் மட்டும் ஒரு ஜனநாயகம் தலைத்து விடாது. ஒரு ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும். தேர்தல்கள் நேர்மையாக நடைபெற்றால் தான் மக்களும் வாக்களிப்பதற்கு வருவார்கள். மாறாக தேர்தல்களில் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள், அதிகார வர்க்க முறைகேடுகள் அல்லது பிழையான வாக்குகளை பதிவு செய்வது, வாக்களிப்பதற்கான உரிமை பெற்றவர்களை வாக்களிக்க விடாமல் செய்வது, இப்படியான செயல்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் தொடர்ந்து நடக்கின்றன. தமிழகம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகளினுடைய எல்லா விதமான ஒரு பரிமாணத்தையும் பெற்றுவிட்டது. ஆளும் கட்சி நினைத்தால் எந்த தேர்தலில் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். அது இடைத்தேர்தலாக இருக்கலாம், அல்லது ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம். அவர்களுடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்களில் அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருக்கிறது என்பதை மிக வெளிப்படையாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிற நாட்டில் ஒரு எளிய வாக்காளனை நோக்கி நீ வாக்களிக்காவிட்டால் உனக்கு அதற்கான ஒரு உரிமை இல்லை, நீ ஒரு நியாயம் கேட்பதற்கான உரிமை இல்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வதற்கு நீதிபதி அவர்கள் உண்மையிலேயே அவர் சொல்லி கூறியிருக்கக்கூடாது என்பதுதான் இப்போ இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், அடிப்படை உரிமை என்பது, உதாரணமாக நான் ஒரு ஜனநாயக அமைப்பில் வாக்களிப்பது மட்டும்தான் நான் ஒரு ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய பங்களிப்பாக நிச்சயமாக இல்லை. மாறாக நாம் ஒரு அரசிற்கு பல வழிகளிலும் நாம் பங்களிப்பு செய்கிறோம். ஒரு மனிதன் ஒரு சமூகத்திற்கு பல வழிகளிலும் பங்களிப்பு செய்கிறான். அவன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறான், ஒரு குடும்பத்தில் குழந்தைகளை உருவாக்குகிறான், குழந்தைகளை படித்து ஆளாக்குகிறான். அது ஒரு நாட்டினுடைய மனித வளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் கடுமையாக பணி செய்கிறான், அந்த பணியின் மூலமாக ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அதிகரிக்கிறது. அதே போல் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு திறன்கள், அந்த திறன்கள் என்பது ஒரு நாட்டினுடைய மனித ஆற்றலினுடைய உச்சக்கட்டமாக இருக்கிறது. அதே போல் ஒரு அரசிற்கு மக்கள் பல விதங்களிலும் வரி வருவாய் செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு விதத்தில் வாங்குகிற ஒவ்வொரு பொருளிலும் வரி செலுத்துகிறார்கள். பல சமயங்களில் ஒரு அரசு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகளை தாங்கி ஒரு சமூகத்திற்கு பல்வேறு விதமான பங்களிப்புகளையும் கூட ஒரு மக்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஓட்டு போடுவது ஒன்று மட்டும்தான் ஜனநாயகத்தினுடைய கடமை அல்ல. ஜனநாயகத்தினுடைய அல்லது ஒரு குடிமை சமூகத்தினுடைய பல கடமைகளை நாம் ஒவ்வொருவருமே நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் வாங்குகிற ஒரு தண்ணீர் பாட்டிலில் கூட ஒரு அரசிற்கு நான் என்னுடைய வரியாக என்னுடைய ஒரு பணத்தை நான் செலுத்துகிறேன். அப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி உரிமை இல்லை என்று ஒரு அரசு சொல்ல முடியும்? அப்படி பார்க்கிற போது ஜனநாயகத்தில் கேள்வி கேட்பதற்கான உரிமையை எந்த காரணம் கொண்டு மறுக்கக்கூடாது. அப்படி மறுப்பது ஜனநாயகத்திற்கே ஆபத்தாக முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கிய சிந்தனையாளர் இரா குமார். ஒரு இலக்கிய சிந்தனையாளரா இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்ன, இதோட சிறப்பு என்ன, நம்மளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடியவையா, சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் இருக்கு, ஒரு பத்திரிகையாளரா இவரோட பார்வைன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இலக்கிய சிந்தனையாளரா பத்திரிகையாளரா எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்களை பற்றி பேசாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம், தமிழறிஞர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம தமிழர்களோட நம்மளோட வாழ்வியல் சார்ந்த அடையாளங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு சங்க இலக்கியத்தோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த காலத்திய கவிஞர்கள், புலவர்கள், அவர்கள் கையாண்ட சொற்றொடர்கள், அதோட சிறப்புகள் என்ன, இன்னைக்கு சங்க இலக்கியத்தை நம்ம மறுபடியும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இது உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? இதையும் தாண்டி திருக்குறள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, திருக்குறளில் இருக்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கவிதையாக தொகுத்திருக்கீங்க. அதே நேரத்தில் உரைநடை எழுதினவங்க நிறைய பேர் இதுக்கு உரை எழுதியிருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படின்னு நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். நம்ம முதல்ல சங்க இலக்கியங்கள்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் மக்கள் மத்தியில் இதை பற்றின ஒரு புரிதலை, இதோட அவசியத்தை நம்ம ஏன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும்? நம்முடைய தமிழ் மொழி உலகிலேயே மிக பழமையான மொழி. மற்ற எந்த மொழியை விட முதலிலே தோன்றிய மொழி. உலகிலேயே பழமையான மொழி என்று எப்படி நாம் கணக்கெடுக்கிறோம் என்று சொன்னால் அது சங்க இலக்கியத்தை வைத்து தான். சங்க இலக்கியங்கள் 4000 ஆண்டு பழமையானவை என்பது கணக்கெடுப்பட்டிருக்கு அறிஞர்களால். அந்த மொழி சங்க இலக்கியம் 2ஐ வலியுறுத்துகிறது. காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக தமிழர்கள் போற்றியிருக்கிறார்கள். அப்படி காதலை பாடுகின்ற பொழுது அகப்பாடல் என்று சொல்கிறார்கள். மற்ற மொழிகளிலே காதல் பாடல் இல்லையா என்று கேட்கலாம். இருக்கிறது. கிரேக்க மொழியிலே கூட காதல் பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கும் தமிழ் மொழியில் இருக்கின்ற காதல் பாடலுக்கும் வேறுபாடு உண்டு. அங்கே தன்னுணர்ச்சி பாடல்களாக இருக்கின்றன. எழுதுகின்ற கவிஞர் தன்னுடைய காதல் உணர்ச்சி வெளிப்படுத்துவதாக தான் அது இருக்கும். சங்க பாடல்கள் பார்த்தா எந்த இடத்திலும் எந்த ஒரு கவிஞர் தன்னுடைய காதல் உணர்ச்சி வெளிப்படுத்தவில்லை. தலைவன் தலைவி என்று வைத்து அதைத்தான் பாடுகிறார்கள். இன்னொன்று, கிரேக்க இலக்கியத்திலே இருக்கின்ற காதல் பாடல்களெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை வலியுறுத்துவதாக இல்லை. இல்லறத்துக்கு ஒருத்தி, இன்பம் தீர்ப்பதற்கு ஒருத்தி, கலை நாட்டத்துக்கு ஒருத்தி, இப்படித்தான் அந்த பாடல்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. அப்போ இங்கே இல்லையா என்று கேட்கலாம். இங்கேயும் பரத்தையர் பிரிவு என்ற ஒன்று உண்டு. சேரி பரத்தை, இற்பரத்தை, காமக்கிழத்தி என்ற சொற்றொடர்களெல்லாம் வருகின்றன. தலைவன் பரத்தை நாடிச் செல்கின்ற காட்சிகள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்றன. ஆனாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. தலைவன் பரத்தை பிரிவு போகின்ற போது தலைவி ஊழல் கொள்கின்றான். சமாதானம் செய்து கொண்டு தன் தவறை உணர்ந்தவனாக திரும்பவும் இவரிடம் சரணடைகின்றார். ஆக புற ஒழுக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. இருக்கிறது. சமுதாயத்தை பிரதிபலிப்பு, அந்த காலத்தை சமுதாயத்தை, சங்க காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய கால கண்ணாடியாக சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. அங்கே இந்த புற ஒழுக்கம் இருந்தது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தோழி கூட கண்டிப்பாள். தலைவனுடைய நெருக்கமான தோழி கூட தலைவனை கண்டிப்பாள் புற ஒழுக்கம் போகின்ற பொழுது. அப்படி தன்னுணர்ச்சியற்ற பாடலாக, எப்படி கற்பியல் களவியல், களவியலும் கற்பியலுமாக இருந்தது. அதை கூட எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கு தலைவனும் தலைவியும் காதலிக்கிறார்கள், கள ஒழுக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். அதை தலைவியுடைய தோழி செவிலித்தாய்க்கு சொல்வாள். செவிலித்தாய் நற்றாய்க்கு சொல்வார். நற்றாய் என்பது பெற்ற தாய், செவிலித்தாய் என்பது வளர்ப்பு. நற்றாய்க்கு சொல்வார். அவள் தலைவனுடைய தந்தைக்கு சொல்வார். இப்படி ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். அது சொல்லி அதுதான் அறத்தோடு நிற்றல்னு பேர். அதுக்கு எது அறம், அந்த வழியை போய் சொல்கிறாங்க. அது ஒத்துக்கொள்ளாத போது தலைவனும் தலைவியும் வேறு நாட்டுக்கு வெளியிலே போய்விடுவார்கள் ஒன்றாக. அது உடன்போக்கு என்று சொல்வார்கள். அப்படி போய் அவர்கள் கற்பு வாழ்வார்கள்.
கற்பு நெறி வாழ்க்கையை தொடங்குகின்ற அந்த பாங்கு இருந்திருக்கிறது. ஒருவேளை தலைவி வீட்டில் ஒத்துக்கொள்ளாத போது தலைவன் மடலேறி ஊர் மத்தியிலே பனங்கருக்கால் ஒரு குதிரை செய்து அதன் மேல் ஏறி உட்கார்ந்துட்டு தலைவி அடைய வேண்டும் என்று அது ஒரு போராட்டம் அந்த காலத்தில். அப்போது உடலெல்லாம் இந்த பனங்கருக்கு கிழித்து இரத்தம் வடியும். அதை பார்த்து இவர்கள் இறக்கப்பட்டு நம் மகள் மீது இவ்வளோ உயிரியை வைத்திருக்கிறானே என்று இறக்கப்பட்டு பெண் கொடுப்பதுண்டு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் பழந்தமிழ் காலத்தில் திருமணம் என்ற ஒன்று இல்லை. களவொழுக்கத்திலிருந்து கற்பொழிக்கு வந்து விடுவார்கள், அவ்வளவுதான். அது ஏமாற்று வேலை அங்கேயும் தொடங்கியது. அதைத்தான் தொல்காப்பியர் சொல்வார், பொய்யும் வழுவும் தோன்றிய காலை ஐயர் யாத்தனர் காரணம். இங்கே ஐயர் என்று சொல்வது தலைவர் என்ற பொருளிலே வரும். அந்த ஊர் தலைவர், அவர் தலைமையிலே திருமணம் என்ற ஒன்று, ஏமாற்றுகின்ற ஒரு பொய் சொல்லுகின்ற ஏமாற்றுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது தான் திருமணம் என்ற ஒன்று வந்தது. அதற்கு முன்பு திருமணம் என்ற ஒன்று இல்லை. அதுக்கு இப்போ இருக்கின்ற லிவிங் டுகெதர் என்று கொள்ள முடியாது. கற்பு நெறியோடு களவு நெறியிருந்து கற்பு நெறிக்கு மாறுகிறார்கள். அப்படித்தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் வீரத்தையும் பாடுகின்றது, காதலையும் பாடுகிறது, வீரத்தையும் பாடுகிறது. அது இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள். இடையிலே சில காலம் பெண்களுக்கு கல்வி இல்லாத போய் பெண் கல்விக்காக பெரியார் போராட வேண்டிய காலகட்டமாக இருந்தது. ஆனால் சங்க காலத்தில் பெண்கள் எல்லாம் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். மன்னனுடைய மனைவி புலவராக இருந்திருக்கிறார்கள். சாதாரண குடும்ப பெண் புலவராக இருந்திருக்க 50 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் பெண் கல்வி அப்போ இருந்திருக்கிறது. அதனால்தான் சங்க காலத்தை நாம் பொற்காலம் என்று சொல்கின்றோம். இப்படியெல்லாம் சங்க காலம் இருந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக அந்த சங்க இலக்கியம் என்பது இன்னொரு முக்கியமான ஒன்று. எந்த ஒரு மொழியிலும் எழுத்திலக்கணம் உண்டு, சொல்லிலக்கணம் உண்டு, பொருள் இலக்கணம் என்ற ஒன்று இல்லை. தமிழிலே மட்டும்தான் பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் என்று சொன்னால் பாடுபொருளை பற்றி, கவிதையை பற்றி, பாடுபொருளை பற்றி இலக்கணம் வேறு எந்த மொழியிலும் இல்லை. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்று சொல்வார்கள். இலக்கியத்தை பார்த்துத்தான் இலக்கணம். சங்க இலக்கியத்தை வைத்துத்தான் தொல்காப்பியத்தை எழுதினார் தொல்காப்பியர். அப்படி வருகின்ற பொழுது இந்த ஒரு பொருள் இலக்கணம் நமக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் சங்க இலக்கியம். இப்படி சங்க இலக்கியம் நமக்கு எத்த வகையெல்லாம் பெருமை சேர்த்திருக்கு. காலத்தால் முந்தியது என்பது, இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று குறிப்புகளை நாம் சங்க இலக்கியத்திலிருந்து பெற முடிகிறது. முற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு கல்வெட்டோ அல்லது பட்டயமோ கிடைக்கவில்லை. பிற்கால சோழர்கள் பற்றி கல்வெட்டுகள், குறிப்புகள், பட்டயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் முற்கால சோழர்கள் கரிகாலன் கல்லணை கட்டியிருக்கிறான், அவ்வளோ பெரிய விஷயம். 2000 ஆண்டாகியும் கல்லணை இன்னமும் நிற்கிறது. அப்படி ஒரு தொழில்நுட்பம் தமிழிடம் இருந்திருக்கிறது என்பதை நமக்கு பறைசாற்றுவது சங்க இலக்கியம். அந்த குறிப்புகள் எல்லாம், அந்த மன்னருடைய குறிப்புகள் பற்றியெல்லாம் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றிலே இருக்கிறது. புறநானூற்றிலே வீரத்தை பாடுகின்றது. புறப்பாடலிலே பெயர் இருக்கும், அகப்பாடலே யாருடைய பெயரும் இருக்காது, தலைவன் தலைவி என்று தான். இப்படி ஒரு வாழ்க்கை பண்பாட்டை, காதலை பாடினாலும் வெறும் காதலை மட்டும் பாடிவிட்டு போகவில்லை. மனிதனுடைய அக வாழ்க்கை எப்படி இருந்தது, மனிதன் இப்படித்தான் தமிழன் வாழ்ந்தான் என்பதை நம்முடைய பண்பாட்டை விளக்குகின்ற வகையில் அந்த காதல் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வீரத்தை பாடுகின்றார்கள். நம்முடைய பெண்கள் கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மன்னன் பாண்டியன் அறுவடை நம்பி ஒரு குழந்தையை ரசித்து பாடுகிறான். அது புறநானூற்றில் இருக்கிறது. ஆனால் வீரம் அல்ல, அது காதலும் அல்ல. அதனால் அதை அகப்புறப்பாடல் என்று சொல்வார்கள். என்ன சொல்கிறான்? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வம் உடையராயினும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழாயும் நெய்யுடைய அரிசில் மெய்விட விதிர்க்கும் பயக்குறு மாக்களை பெறாதார் தவக்குறைதானே தாம்பாழ் நாளில். அந்த குழந்தை அப்படி நடந்து வருது. அந்த பாட்டிலே அப்படி ஒரு சீன் வரும் பாருங்க. படிக்கும் பொழுது குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, குறுகுறு நடக்குது குழந்தை. இடைப்படன்னு ஒரு வார்த்தை நடுவில் போடுவாங்க. இடைப்பட குறுகுறு நடந்துன்னா குழந்தை வேகமாக போக முடியாது, அப்படி போகிறோம். அப்படி அதான் இடைப்படன்ற வார்த்தையை போடுறார் கவிஞர். ஒரு மன்னன் எழுதின பாடல் இது. இடைப்பட நடந்து குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழாவியும். குழந்தை அந்த வட்டில் இருக்கிற
சாப்பாடு எப்படி எடுக்குது, இட்டும் தொட்டும் கவ்வுது தொடாவுது, நெய்யுடைய அரிசியில் மெய்வட விதிக்கும், எடுத்து சாப்பிடும் மேலெல்லாம் கொட்டிக்கும். மயக்குறு நம் குழந்தை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மயக்கம் வரும், குழந்தை மேலே வரும். அந்த மயக்குறு மக்களை பெறாதார் பயக்குறை தானே தாம்பாடு. இது ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் இல்லாமல் போகிறது என்று சொல்கிறான். குழந்தை இல்லை என்பது வாழ்க்கையின் அர்த்தம் இல்லை என்று சொல்லுகின்றான். அப்படி குழந்தையை பற்றி அதை ரசித்த பாடல் கூட இருக்கிறது. இப்படி சங்க இலக்கியம் எல்லா வகையான கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றது. இத்தனை சிறப்புமிக்க சங்க இலக்கியங்கள் தான் நம்முடைய அடையாளத்தை நமக்கு சொல்கின்றன. நான் யார் என்பது எனக்கு முதலில் தெரிய வேண்டும். நான் யார் என்றால் என்னுடைய இனம் என்ன, என்னுடைய பண்பாடு என்ன, என்னுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழன் என்ற செருக்கோடு என்று பேசுகிறோம் என்று சொன்னால் சங்க இலக்கியம் கொடுக்கின்ற அந்த துணிவு தான் இன்று தமிழன் என்ற செருக்கோடு பேசுகின்றோம். அத்தனை பெருமை மிக்க இனம் என்னுடைய இனம் என்று தெரிந்து கொள்வோம் என்றால் சங்க இலக்கியம் தான் நமக்கு அந்த பெருமையை கொடுக்கின்றது. அத்தகைய சங்க இலக்கியத்தை ஒவ்வொரு தமிழும் படிக்கின்ற போதுதான் தன்னுடைய இனம் எப்படிப்பட்டது, எப்படி வீரம் செறிந்தது, காதலை போற்றிய இனம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக சங்க இலக்கியத்தை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது கட்டாயம். அப்போதுதான் நம்ம யார் என்பதும் நம்முடைய அடையாளம் என்ன என்பதும் தெரிந்து. சமீபத்தில் கூட இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி வேக பேசினார்களே, அதில் பார்த்தீர்கள் என்றால் ஏறு தழுவுதல் என்று சங்க இலக்கியத்தை சொல்லியிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியத்திலே ஏறு தழுவுதல் என்பது கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லால் ஆயர் மகள். அந்த ஏறு தழுவத்துக்கு பயப்படுறவனை, அஞ்சுகின்றவனை இந்த பிறவியில் இல்லை அடுத்த பிறவியில் கூட தழுவ மாட்டாள் முல்லை நிலப்பெண் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய அடையாளங்களை சொல்லுகின்றது சங்க இலக்கியம் தான். நம்ம அடையாளம் காட்டி நாம் யார் என்பதை சொல்லுகிறது, நம்ம இனத்தின் பெருமையை சொல்லுகிறது, நம்முடைய மொழியின் பெருமையை சொல்லுகிறது. அந்த இலக்கியத்தை நாம் படித்தால்தான் நாம் யார் என்பது தெரியும் என்ற காரணத்தால் சங்க இலக்கியத்தை ஒவ்வொரும் படிக்க வேண்டியது அவசியம். இலக்கியம் அதோட முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு இருக்கிற மக்கள் இளைஞர்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நம்ம சொல்லும்போது இதோட சிறப்புகள் சார்ந்தும் நிறைய பேசணும். சிறப்பு அப்படின்னும் போது அந்த காலகட்டத்திய புலவர்கள் இது கையாண்ட விதம், இந்த சொற்றொடர்களை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அதோட முக்கியத்துவம் என்ன? ஒரு அற்புதமான சொல். உலகளாவிய சிந்தனை எல்லாம் நம்முடைய தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. ரொம்ப பிரபலமான ஒரு தொடர் கணியன் பூங்குன்றனார் எழுதி யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஐநா சபையில் எழுதி பொறித்து வைக்கப்பட்டுள்ள ஒரு தொடர். மொழி கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து, எல்லாவற்றையும் கடந்து ஒரு உலக வயமான ஒரு பரந்துபட்ட சிந்தனையை சொல்லக்கூடிய அந்த ஒரே வரிதான். யாதும் ஊரை எல்லாமும் என்னுடைய ஊர், எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், உலக மக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரந்துபட்ட சிந்தனை 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனுக்கு இருக்குது என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அதில் இன்னொன்று சொல்கின்றான். அதில் ஒரு பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. பெரியவர்களை பார்த்து வியந்து போகிறதும் கிடையாது, சிறியவன்றதுனால அந்த இகழ்து அதனும் கிடையாது. எல்லாரையும் சமமாக எண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை சங்க இலக்கியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழுடைய உயர்திணை அகிரிணைன்னு சொல்கிறோம். உயர்திணை என்பது மனிதர்களை குறிப்பது. மனிதர் அல்லாத உயிர்கள், மரம், செடி, கொடி எல்லாம் அகிரிணை. உயர்வு என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன? தாழ்வு தான் சொல்வோம். ஆனால் தாழ்திணை என்று தமிழன் சொல்லவில்லை, அகிரிணை என்று சொல்கின்றான். அகிரிணை என்பது எப்படி வந்தது என்றால் உயர்திணை, உயர்வு அல்லாத திணை, உயர்வு அல்லாத திணை, அல்திணை, அகிரிணை என்று வந்தது. ஆக தமிழன் எதையுமே மதிப்பு கொடுக்கக்கூடியது, எதையும் தாழ்த்த மாட்டான், எதையும் தாழ்த்தக்கூடிய எண்ணம் இல்லை. அதைத்தான் சொல்கின்றான். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று. அந்த பரந்துபட்ட சிந்தனையும் மற்றாரை மதிக்கக்கூடிய, அது புல் பூண்டாக இருந்தால் கூட அதை மதிக்கக்கூடிய, அதை தாழ்வு என்று சொல்லாமல் அல்திணை என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு இருக்கிறதே, அதை நமக்கு சொல்வது சங்க இலக்கியம். காதலிலே என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு பாடல், குறுந்தொகை பாடல். யாயும் 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 யாராகியரோ, முந்தையும் விந்தையும் எவ்வழி கேளீர், நீயும் யாரும் எவ்வரி அறிந்தும், செம்பூல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சந்தான் கலந்தனே. இந்த பாடல்
ஒரு சிறப்பு உண்டு. லண்டன் மாநகரில் இருக்கிற பாதாள ரயில், மெட்ரோ ரயில், உலகினுடைய சிறந்த கவிதைகளையெல்லாம் அந்தந்த மொழியிலேயும் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சேர்த்து அங்கே ஒட்டி வைத்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த ரயிலிலே. அதில் இந்த பாடலும் இடம்பெற்றிருக்கு. நம்முடைய குறுந்தொகை பாடலும் உலகின் சிறந்த கவிதைகள் ஒரு வரிசையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதில் உவமை சொல்கிறான் பாருங்கள். நீயும் யாரோ நான் யாரோ, உங்கள் அப்பா அம்மா யாரோ என்னுடைய அப்பா அம்மா யாரோ, உன்னுக்கும் எனக்கும் எப்படி தெரியும்? தெரியாது. ஆனாலும் நம் நெஞ்சம் இரண்டும் கலந்து விட்டது. எப்படி கலந்து என்று சொன்னால், செம்மண் நீரிலே விழுந்த மழை நீர் போல கலந்து விட்டது. செம்மண் நீரில் மழை விழுந்துச்சுன்னா அந்த மழை நீர் என்னாகும்? சிவப்பாக மாறிடும். அந்த மண்ணின் மனத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் செம்மண் நீரில் தண்ணீர் கலந்து விட்டால் அது திரும்பவும் அந்த தண்ணியை அதை பிரிக்க முடியாது. அது நிறமும் பிரிக்க முடியாது, அந்த மனத்தையும் அதிலிருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத அளவுக்கு இவருடைய நெஞ்சமும் கலந்திருக்கிறது என்பதை செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே என்று சொல்லுகின்றார். இன்னொரு இடத்திலே சொல்கிறார், அவன் பிரிந்து போகிறான், பிரிந்து சென்றவன் இன்னும் வரவில்லை, இவள் தனிமையில் இருக்கின்றாள், காதல் நோய் இவளை வாட்டுகிறது, இரவு வந்தாகிவிட்டது, நோயின் கடுமை அதிகமாகிறது, சாதாரணமாகவே பொழுது போகாது, பிரிந்து இருக்கின்ற இவளுக்கு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக போகிறது, இரவு நீண்டு கொண்டே போகிறது போல் இருக்கிறது இவளுக்கு. அதை சொல்கிறார், இரவு கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதேன். இரவு கங்குல் வெள்ளம் கடலினும் இரவு இருட்டை வெள்ளமாக சொல்கிறார். இந்த வெள்ளம் கடலை விடவும் பெரிதாக இருக்கிறது, இது எப்படி நான் நீந்தி கரையேறப் போகிறேன்? இந்த துன்பத்திலிருந்து, காதல் நோயிலிருந்து எப்படி நான் கரையேறப் போகிறேன்? அப்படி ஒரு ஓமை சொல்கிறது. இதெல்லாம் குறுந்தொகை ஓமைக்கென்றே பெயர் போன ஒரு இலக்கியம். அவ்வளோ அற்புதமான ஓமைகளை எல்லாம் அதில் சொல்லியிருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திலே வீரத்தை பற்றி பாடுகின்ற பொழுதும் பல ஓமைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், ஞாயிறு காயும் வெம்பரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்று சொல்கிறார். இவன் காதல் நோய் இவனை வருத்துகிறது, அது தனிப்பார் இல்லை. அப்போது அதுக்கு ஓமை என்ன சொல்கிறான் என்றால், ஒரு பாறை இருக்கிறது, வெயில் ஞாயிறு காய்கிறது, வெயில் அடித்து கொண்டிருக்கிறது, அந்த பாறை மீது ஒரு வெண்ணெய் இருக்கிறது. அந்த வெண்ணெயை ஒருவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். பாதுகாத்து கொண்டிருக்கிறவனுக்கு 2 கைகளும் இல்லை, அவன் பேசும் திறனற்றவன். கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல, கண்ணால் அதை பாதுகாக்கிறான். வெயிலில் வெண்ணெய் உருகிட்டே இருக்குது, எடுத்துக்கொண்டு வைக்க கையில். யாரையாவது கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் நிழலில் வைடான்னு சொல்லலான்னா வாய் பேச முடியாது. அவன் கண்ணால் அதை காத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த வெண்ணெயுடைய நிலை என்னாகும்? உருகி பாறை முழுதும் பரவுகிறது. அதை போல் இந்த காம நோய் உடல் முழுவதும் பரவுகின்றது என்று சொல்லுகின்றான். இப்படி அற்புதமான ஓமைகள், அற்புதமான தொடர்களை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கார்கள். திருக்குறள் பற்றி பேசணும் ஐயா. திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், உலக பொதுமுறை இன்னைக்கு திருக்குறள் எல்லாராலையும் அதில் இன்னைக்கு வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு அன்னைக்கே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவிதையாக நீங்கள் அப்படியே மொழிபெயர்த்திருக்கீங்க. அது உருவான விதம் பற்றி சொல்லுங்க. ஆமாம், எனக்கு திருக்குறளை எல்லோருக்கும் புரியும் வகையில், அது எளிமைதான் திருக்குறள், ஆனாலும் தமிழ் படிக்காதவர்களுக்கு சில படிப்பதற்கு சிரமம் இருக்கும். அது எல்லோருக்கும் எளிமையாக புரிகின்ற வகையில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளிதழ் வாசிக்கின்றவர் படித்தால் புரிகின்ற வகையிலே அதை புதுக்கவிதையாக எழுத வேண்டும் என்பது நான் படிக்கின்ற காலம் தொட்டு எனக்கு இருந்த ஒரு ஆர்வம். அது சமீபத்தில் தான் கைகூடியதற்கான வாய்ப்பு நேர்ந்தது. 1330 குறளையும் எளிமையான குறளாக எழுதியிருக்கின்றேன். அதை கவிதையாகத்தான் எழுத வேண்டுமா என்ற கேள்வி எழலாம். உரை நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில உரைகள் படித்தால் புரியாது, குறள் கூட புரிந்துவிடும். பொதுவாக தொல்காப்பியத்திலே முதல் நூற்பா, எழுத்தனப்படுவ அகர முதல் நகர உருவாய் முப்பகுது என்ப.
இதுதான். இதுக்கு உரையாசிரியர் என்ன எழுதுவார் என்றால், இத்தலைச்சூத்திரம் யாதுணுதலிற்றோ எனின் எழுத்துக்களின் வகை ஆமாறு உணர்த்துதல் முதலிற்றுன்னுவார். என்ன இந்த நூற்பா என்ன சொல்கிறது என்றால், எழுத்துக்களின் வகையை உணர்த்துகிறது, அவ்வளோதான். இது இப்படி அந்த கால தமிழ் அப்படி எழுதுகின்ற பொழுது உரையே சில நேரம் புரியாமல், இப்போ பரிமையாளர்கள் உரை படிச்சிங்கனாலும் சில இதெல்லாம் புரிய முடியாது. சொல்லா நின்றான்னு சொல்லுவார். சொல்லா நின்றான் சொல்லாமல் போனான் என்று தான் நீங்கள் பொருள் கொள்வீர்கள். சொன்னான் என்பதுதான் பொருள். இப்படி அந்த கால தமிழிலே அப்படி உரையாசிரியர்கள் சில கடுந்தமிழ் இருக்கும். அதையெல்லாம் அடுத்தது உரைநடையை படிப்பதை விடவும் கவிதையிலே படிக்கின்ற போது கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். நான் இப்போ சற்று நேரம் இப்படி சொன்னேன்லவா, புறநானூற்று பாடலை கலைஞர் கவிதையாக எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, அதை படிக்கின்ற போது மனதிலே தைக்கின்றது. கவிதையாக படிக்கின்றது மனதில் நிற்கின்றது, இன்னும் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கின்றது. அந்த வகையிலே இதை கவிதையாக எழுத வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த அத்தனை குறள்களையும் எழுதி முடித்திருக்கின்றேன். அதிலே படிக்கின்ற போது அத்தனையுடைய உரையையும் படிக்க வேண்டும். பலருடைய உரையை படித்து விட்டுத்தான் அதை நான் எழுதியிருக்கின்றேன். அப்படி படிக்கின்ற பொழுது பரிமேலாளர் உரை காலத்தால் முந்திய உரை, அதில் சில விளக்கங்களை நாம் பெற முடிகிறது. பரிமேலாளர் உரை தொடர்பாக சில கருத்து மாறுபாடுகள் உண்டு. ஆனாலும் காலத்தால் முந்திய உரை அதிலே நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு மன்னனுடைய அறம் என்ன என்று சொல்லுவார். அரண் இழுக்காது என்ற குறளிலே அறத்தை ஓம்ப வேண்டும், மன்னனுக்குரிய அறத்தை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எல்லோருடைய உரையாசிரியர்களும் பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள், மன்னன் அவனுடைய அரணை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார். ஆனால் மன்னனுடைய அறம் என்ன என்பதை பரிமேலாளர்கள் சொல்வார். ஓதல், கல்வி கற்றல், எதிரிகளிலிருந்து மக்களை பாதுகாத்தல், எதிரிகளை அழித்தல், இதெல்லாம் மன்னனுடைய அறம் என்று சொல்வார். இந்த விளக்கம் பரிமேலாளர் உரையிலே பெற முடியும். எனக்கு அடுத்ததாக எனக்கு பிடித்த உரை என்று சொன்னால் மணக்கொடவர் உரை. மணக்கொடவர் உரை மிக எளிமையாக இருக்கும். அந்த மொழி நடை மிக எளிமையாக இருக்கும். இரண்டாவது, பரிமேலாளர் உரையிலே ஒரு இனம் சார்ந்த சிந்தனை இருக்கும். மணக்கொடவர் உரையிலே அது இருக்காது. தமிழினம் சார்ந்த சிந்தனை இருக்கும். ஒரு சமூக சிந்தனையோடான இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறளை சொல்லலாம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தம் உண்மை அறிவே மிகும் என்ற குறள். இந்த குறளுக்கு என்ன பொருள் சொன்னால், என்னதான் படித்தாலும் அவர்களுக்குரிய என்ன அறிவோ அதுதான் தங்கும், அதுதான் வெளிப்படும். நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள், 40 மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் எடுக்கிறார். ஒரு சில மாணவர்கள் தான் அதிகமாக மதிப்பெண் எடுத்துகிட்டு வராங்க. எல்லா மாணவர்களும் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கிறார்கள். ஒரு சிலர்கள் தான் தமிழறிஞர்களாக வருகிறார்கள், எல்லோரும் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவர்களை மிளிரச் செய்கிறது. என்னதான் படித்த எல்லோரும் ஒரே நூலைத்தான் படிக்கிறார்கள். அதை திருவள்ளுவர் அப்போதே சொல்லியிருக்கின்றார், உண்மை அறிவே மிகும். அதை பரிமேலாளர் என்ன சொல்வார், ஊழ்வினையால் வருகின்ற அறிவுதான் மிஞ்சும். ஊழ்வினை என்று அவர் சொல்வது கர்மா. கர்மா படி அவனுக்கு என்ன அறிவோ அதுதான் வெளிப்படும் என்று சொல்கிறார், எவ்வளவுதான் படித்தாலும். ஆனால் இவர் இயல்பாக இருக்கின்ற அறிவு என்கிறார் மணக்குடவர். அதுதான் இயல்பாக இருக்கின்றது தான் நம்முடைய சிந்தனை. இயல்பாக இருக்கின்ற அறிவு தான் வரும். அதுபோல் அடுத்தது எனக்கு பிடித்த உரை என்று சொன்னால் கலைஞருடைய உரை பிடிக்கும். ஏனென்று சொன்னால் இந்த காலத்துக்கு ஏற்றதாக சில குறள் உரைகள் இருக்கும். கலைஞருடைய உரை குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு குறள் சொல்கிறேன். தெய்வம் தொழால் கோர்ண தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை, கடவுளை வணங்காமல் கணவனையே தெய்வமாக தொழுது வருகின்ற பெண் மழை பெய்யென்று சொன்னால் பெய்யும் என்று இதற்கு முந்தைய உரையாசிரியர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆக பத்தினி பெண் மழை பெய்ய சொன்னால் மழை பெய்யும், பெய்யலன்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த பெண் நிலைமை? ஆக அங்கு பொருள் கொள்வதிலே வள்ளுவர் தவறாக எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இல்லை, வள்ளுவர் தவறாக எழுதியிருக்கவே மாட்டார். நாம் பொருள் கொள்வதிலே தவறு இருக்கிறது. இன்னொன்று, வள்ளுவர் தவறு என்று சொல்லக்கூடாது.
ஏன்னா உரையாசிரியர்கள் பற்றி ஒரு கருத்தை சொல்கின்றேன் இங்கே. உரையாசிரியர்கள் எப்பொழுதுமே மூல நூலாசிரியரை பக்தியோடு தான் அணுகுவார்கள். அதுதான் தமிழ் மரபு. தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் என்ன சொல்வார்? ஓரறிவு உயிர், இரண்டறிவு உயிர் பற்றி சொல்லிக்கிட்டே வரார். அப்போ நண்டுக்கு மூக்கு உண்டு என்று சொல்லிவிடுகிறார். தொல்காப்பியத்திலே நண்டுக்கு மூக்கு உண்டு இருக்கிறது, ஆனால் நண்டுக்கு மூக்கு கிடையாது. நச்சினார்க்கினியர் அவருடைய உரையிலே அவருக்கு தெரிகிறது நண்டுக்கு மூக்கு இல்லை என்பது தெரிகிறது. ஆனால் மூல நூலாசிரியர் எழுதி தவறு என்று சொல்லக்கூடாது, பக்தியோடு அணுகின்றார். அவர் சொல்லுகிறார், நண்டுக்கு மூக்கு உண்டோ எனின் ஆசிரியர் கூறுதலான் உண்டென்க. தன்னுடைய கருத்தையும் சொல்லிட்டாரு. மூல நூல் ஆசிரியம் மறுக்கல. அதுதான் அந்த கார்ப்பரேட் லாங்குவேஜ்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப ஒரு ஜெனியூனாக மறுக்கிறது, ஒரு மரியாதையாக மறுக்கிறதுன்னு அந்த கார்ப்பரேட் லாங்குவேஜ் அந்த காலத்தில் இருந்திருக்கு. மூக்கு இல்லைன்னு தெரியுது, ஆனால் அது மூக்கு இல்லை தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லலை. நண்டுக்கு மூக்கு உண்டோ எனின் ஆசிரியர் கூறுதலான் உண்டு. அவர் சொல்லிட்டார் உண்டுன்னு வச்சுக்கோ. தன்னுடைய கருத்தையும் சொல்லிவிட்டார். அதே மூல ஆசிரியரையும் மதிக்கின்றார். அப்படி உரையாசிரியர்கள் மூல நூலாசிரியர் பக்தியோடு அணுகின்ற காலம். அதுதான் மரபு. ஒரு இலக்கிய சிந்தனையாளராக சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்ன, இன்னைக்கு நம்ம அதோட சிறப்புகளை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் என்ன இருக்கும். அதுலேயும் புலவர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தை எப்படி நம்மளுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க, அவங்க கையாண்ட சொற்றொடர்கள் எப்படி இருந்துச்சு, திருக்குறளோட சிறப்புகள் என்ன இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரம் நமக்கு போதாது. இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைய சிறப்பான கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகத்தின் வரலாற்றில் பிப்ரவரி 17 என்பது மிக மிக முதன்மையான ஒரு நாள் என்று குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தின் வரலாற்றை எழுதுகிற போது திராவிட இயக்கத்தை விட்டுவிட்டு யாராலும் அதனை எழுதிவிட முடியாது. அந்த திராவிட இயக்கத்தை தொடக்கி வைத்த மூலவர்கள் மூவர் என்று சொல்லுவார்கள். பிட்டி தியாகராயர், நடேசனார், டி.எம். நாயர். அந்த மூவருள்ளும் கூட முதல்வராக இருந்தவர் யார் என்று கேட்டால் அது டாக்டர் சி. நடேசனார் அவர்கள்தான். சென்னையில் பொன்னேரிக்கு அருகில் இருக்கிற சின்ன காவனம் என்னும் ஊரில் பிறந்தவர்தான் சி. நடேசனார். 1916 ஆண்டுதான் தென்னிந்திய நல உரிமை கழகம் தொடங்கப்பட்டது. அதுதான் சுருக்கமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது நீதி கட்சி என்று அழைக்கப்படுகிறது. அந்த தென்னிந்திய நல உரிமை கழகம் ஜஸ்டிஸ் என்ற ஆங்கிலத்தில் ஒரு ஏடு நடத்திய காரணத்தினால் அதன் பெயரிலேயே அது ஜஸ்டிஸ் அல்லது நீதி கட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒரு திராவிடர் சங்கத்தை உருவாக்கிய பெருமை டாக்டர் நடேசனார் அவர்களைத்தான் சாரும். தொடங்குகிற போது அவர் வைத்திருந்த பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. ஆனால் அடுத்த ஆண்டே அது திராவிடர் சங்கம் என்று மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலே தான் தென்னிந்திய நல உரிமை கழகம் உருவாக்கப்படுகிறது. அதனை உருவாக்கிய மூவர்களிலும் நடேசனார் ஒருவராக இருக்கிறார். பிட்டி தியாகராயரும் டி.எம். நாயரும் பல காலங்கள் நேர் எதிரெதிராக இருந்தவர்கள். ஒருவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், இன்னொருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். பல நேரங்களில் அவர்களுக்குள்ளே வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கருதியவரும், அப்படி ஒரு சூழல் வந்தபோது அதனை மிகச் சரியாக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டியவரும் நடேசனார் அவர்கள்தான். அவருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 17. இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பிறந்த நடேசனார் அவர்கள்தான் இன்றைக்கும் வளர்ந்து நிற்கிற, ஆலமரமாக செழித்து நிற்கிற, வெட்டிவிட முடியாதா என்று பலரும் இப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் வேர்களில் முதன்மையான முக்கியமான வேர் என்று குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு அந்த நீதி கட்சி தொடங்கி 1 நூற்றாண்டு காலம் முடிவடைந்து விட்டது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த நீதி கட்சியினுடைய 100 ஆண்டு நிறைவு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது.
அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1916 நவம்பரிலே தொடங்கப்பட்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்று ஒன்று வெளியிடப்பட்டதே. அதிலே சொல்லப்பட்ட பல காரணங்கள் இன்றைக்கும் தேவையானவையாக இருக்கின்றன என்பதையெல்லாம் இன்றைக்கு மாவட்டம் தோறும் எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எனவே நீதி கட்சியை பற்றி நாம் கருதுகிற போதெல்லாம் கண்டிப்பாக நடேசனாரை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அவர் செய்த மிகப்பெரிய செயல்கள் என்று 2 செய்திகளை சொல்லலாம். ஒன்று, திராவிடர் சங்கத்தை தொடங்கியது. இன்னொன்று, சென்னை திருவல்லிக்கேணியில் திராவிட மாணவர் விடுதி என்று ஒன்றை நிறுவியது. இந்த திராவிடர் சங்கத்துக்கும் சரி, நீதி கட்சிக்கும் சரி, பின்னால் தோன்றிய திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம் போன்றவைகளுக்கும் சரி, அடிப்படையான நோக்கம், முதல் நோக்கமாக எது இருந்தது என்றால் சமூக நீதி தான் இருந்தது. கல்வியில், வேலை வாய்ப்பில் அத்தனை பேருக்கும் சம வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்கிற நோக்கம் முதலில் இருந்தது. சுயமரியாதை இயக்கம் கூட தொடங்குகிற போது அந்த சமூக நீதி கோட்பாட்டிலே தான் தொடங்கி, பிறகு சமூக நீதிக்கு கடவுள் நம்பிக்கை தடையாக இருப்பதை உணர்ந்து கடவுள் மறுப்பையும் முன்வைத்து, அதற்கு பின்னால் பெண் உரிமை போன்ற கோட்பாடுகளை சேர்த்து கொண்டு அது ஆலமரமாக வளர்ந்தது. எனவே அடிப்படையில் இந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு அதற்காக நம்முடைய பிள்ளைகளெல்லாம், திராவிடர் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இடம் வேண்டும் என்பதற்காக சென்னை திருவல்லிக்கேணியிலே ஒரு பெரிய இடத்தை, விடுதியை திராவிடன் விடுதி, திராவிட மாணவன் விடுதி என்றே தொடங்கிய அந்த நடேசனார் அவர்கள் 1923 தான் சட்டமன்றத்துக்கு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது நீதி கட்சியினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. வெள்ளைக்காரர்களினுடைய ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு இரட்டை ஆட்சி முறை, பிரிட்டிஷிலே ஒரு அரசு, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு அரசு என்று இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த நேரத்தில் 1920 இறுதியிலே முதலாக அப்படி இரட்டை ஆட்சிக்கான தேர்தல் நடைபெறுகிறது. முதல் ஆட்சியை அமைத்த கட்சி நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சி ஆட்சி 1920 இருந்து 36 வரைக்கும், இடையில் கொஞ்ச காலம் விடுபட்டு போனாலும் தொடர்ந்து நடைபெற்ற போது 1923 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடேசனார் அவர்கள் 14 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக 1937 வரையில் இருந்தார். அவர் மறைந்த நாள் இந்த பிப்ரவரி 17, அவருடைய பிறந்த நாளிலே அவர் மறைந்த நாள் தான் இந்த பிப்ரவரி 17, 1937. எனவே மறைந்த நாள் வரையில் 14 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே நடேசனார் உறுப்பினராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நீதி கட்சி தலைவர்களுக்குள் சில புரிதல்கள் இல்லாமல் போனதால் நடேசனார் அமைச்சராக ஆகவில்லை. சரியாக சொன்னால் அவர்தான் முதலமைச்சராக ஆகியிருக்க வேண்டியவர். அவர்தான் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கிராமத்தில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்து பார்த்து சென்னைக்கு அழைத்து வந்தவர். அன்றைக்கே மகிழுந்து கார் வைத்திருந்தவர். கிராமப்புறங்களுக்கு சென்று வயல்வெளிகளிலே வேலை செய்கிற மக்களை அழைத்து, உங்கள் பிள்ளைகளும் இப்படி வெயிலில் வாடி வதங்கி இதே வேலையைத்தான் செய்ய வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளாவது படித்து மேலே வர வேண்டாமா? எனவே பிள்ளைகளை அனுப்புங்கள், அவர்கள் வேளாண்மை விவசாயத்தையும் பார்க்கட்டும், படிக்கவும் செய்யட்டும், படித்தால்தான் எதிர்காலம் உண்டு, படிப்பை புறக்கணித்து விடாதீர்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளையெல்லாம் அழைத்து வந்து வெறுமனே அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லாமல் வசதியையும் செய்து கொடுத்து தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்த ஒரு மாமனிதர் என்று சி. நடேசனார் அவர்களை சொல்ல வேண்டும். அவர் செய்த அந்த அரும் பணியால் தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களில், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்து படித்து பொறியாளர்களாக, வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, அதிகாரிகளாக, பேராசிரியர்களாக ஆகியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான முதல் விதையை வித்திட்ட அவரை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் போட்ட அந்த விதைதான், அவர் தொடங்கிய அந்த முதல் முயற்சி தான் இன்றைக்கு வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரமாக நின்று கொண்டிருக்கிறது. யாராலும் வீழ்த்த முடியாத பேர் இயக்கமாக திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே வளர்ந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலமரத்துக்கான முதல் விதையை போட்ட அவரை நாம் நினைவு கூறுதல் மிக மிக பொருத்தமானது. தனி மனிதனாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது.
அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பேச போகிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக பரவி இருக்கக்கூடிய இரண்டாம் மனைவி அல்லது சின்ன வீடு என்கிற அந்த வரம்பு முறையிலே வாழ்கிற பெண்களின் உரிமைகள் என்ன. ஒரு கணவர் ஒரு முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்கின்றார். அதாவது சட்டப்பூர்வம்னா நான் சொல்லுவேன் பாருங்கள், இந்த மாதிரி சடங்குகள் அடிப்படையிலையோ அல்லது சுயமரியாதை திருமணமோ இந்த மாதிரி திருமணங்கள் செய்திருக்கலாம். அல்லது பதிவு திருமணமாக இருந்தால் அந்தந்த மத சட்டத்தின் அடிப்படையில் மதத்தை விலக்கினவர்கள் சிறப்பு திருமண சட்டத்தில் அப்படின்னு அவங்க திருமணம் செய்திருக்கலாம். செய்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல, இப்போ அவருடைய கல்யாணம் எங்கே ராயபுரத்தில் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைதாப்பேட்டை பக்கம் அல்லது வேளச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன வீடு அவர் வச்சுருப்பார். இந்த பெண்ணுக்கு பெரும்பாலும் தெரிவது கிடையாது. அவள் ஏதோ புதுசாக இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, நம்மளை பார்த்து விருப்பப்பட்டு வந்திருக்கிறாருங்கிற மாதிரி நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேர் இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வாக்கு கொடுக்குறாருல்ல, நமக்கு நல்லா வச்சுப்பேன்னு சொல்லி அதனால் என்ன வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வர்ற பெண்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த 2 வகையான பெண்களோட உரிமைகள் என்ன? இப்போ ஒரு சட்ட ரீதியான முறையில் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண், அவளுக்கு இருக்கிற உரிமைகள் அனைத்தும் இந்த மாதிரியான இரண்டாம் வீடு அல்லது சின்ன வீடு என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். அந்த இரண்டாம் வீடு அல்லது சின்ன வீட்டுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் நம்முடைய சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல கூட. இப்போ இந்திய தண்டனை சட்டம் எடுத்துட்டிங்கனாலே அந்த பொம்பளை உயிரோடு இருக்கிறாங்க முதல் மனைவி, அப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் புகார் கொடுத்தா இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா இது தப்பு. அது மாதிரி குற்றம் புரிகிறவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சட்டத்துக்கு இந்திய தண்டனை சட்டத்துக்கு ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடே கிடையாது. அவங்கள பிடிச்சி 7 வருஷம் உள்ளே போட்டுடலாம். ஆக இந்த மாதிரியான ஒரு பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கணவர் வயசான பிறகு இறந்துடுறாரு, ஒரு 60 வயசில் இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டினுடைய உரிமை யார் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, மனைவி, அந்த மனைவி சட்டபூர்வமான மனைவியின் வழியிலே பிறந்த வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள், அந்த இறந்து போன மனிதனது தாயார், இவங்க தான் கிளாஸ் 1 ஹேர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த சின்ன வீடு இருக்குது பாருங்கள், அந்த சின்ன வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கு, இரண்டாவது மனைவிக்கு எந்த விதமான பாகமோ பங்கோ எதுவுமே இல்லை. சொத்து கிடைக்காது. ஐயோ இவர் நல்ல வசதியானவர்னு நினச்சி யாராவது ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, இது தப்பு, இது பண்ணாதீங்க, இதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் 2வது மனைவியோட குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்கு முதல் மனைவியின் குழந்தைகளுக்கு ஏற்ப சமமான உரிமை கிடைக்கும், அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடைக்கும். சரி, இப்போது கணவர் இறந்து போயிடுறாரு, வேலையில் இருக்கும்போதே ஃபேமிலி பென்ஷன் வருது. அந்த ஃபேமிலி பென்ஷனை வாங்குவதற்கான உரிமை யாருக்கு இருக்குது? எப்படி நம்ம சொத்துல பார்த்தோமோ அதே மாதிரி அம்மா, அவருடைய சட்ட ரீதியான மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் வாங்குவதற்கு உரிமை பெற்றவர்கள். இந்த பொண்ணுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2வது கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கும் ஒரு பாகம் அந்த பென்ஷன்லேருந்து வரும். இப்போ 4000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், அது 4 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படும். அதுதான் உண்மை. ஆனால் இப்போது அவர் இறந்து போயிடுறாரு, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டு, அதில் வேலை கேட்குறாங்கன்னா முதல் மனைவி கேட்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே 2வது மனைவி அல்லது சின்ன வீடாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக அந்த உரிமை கிடைப்பது கிடையாது. எப்படி பார்த்தாலும் இதுதான். அப்போ என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, மேடம் அது என்ன மேடம், ஒரு தீர்ப்பில் கூட வந்திருக்குதாமே, முதல் சம்சாரத்துக்கு வேலை, 2வது சம்சாரத்துக்கு பென்ஷன் அப்படின்னு வந்திருக்குதாமே மேடம், அப்படியெல்லாம் சட்டம் இருக்கும்போது என்ன நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், அப்படி ஒரு வழக்கு நடைபெற்றது. அதாவது மகாராஷ்டிரா டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த வாமன் ஜெகநாத் தானே அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய மனைவிகள் 2 பேர் தான் கேஸை போட்டது, யார் யாருக்கு என்னன்னு. அப்போது சட்ட ரீதியான தீர்ப்பு அங்கே வழங்கப்படவில்லை, அதுதான் உண்மை.
இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே திஸ் இஸ் அ ஃபேமிலி டிஸ்பியூட்டு, இந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் சமரச மையத்துக்கு போய் தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சமரச மையத்தில் இருக்கக்கூடிய அங்கே மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இந்த அம்மாவும் வாழ்ந்திருக்கு, இந்த அம்மாவும் வாழ்ந்திருக்கு, 2 பேரும் அந்த கணவனுக்கு ஆதரவாக இருக்காங்க, ஏமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகக்கூடாது அப்படின்னு, விட்டு கொடுத்து போகக்கூடாது அப்படின்னு கேட்டபோது கடைசியில் ரொம்ப சமரசம் பண்ணி ரொம்ப நாள் உழைப்புக்கு பிறகு சரி நீங்கள் வந்து வேலையை எடுத்துக்கங்க, அப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் கேட்க முடியாது, நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வேலை கேட்க முடியாது, 2 பேரில் யார் யாருக்கு என்ன வேணும்னு தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சமாதானமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, சட்ட ரீதியான மனைவியை கூட இனி எத்தனை நாளைக்கு இதையே வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கேஸ் மேலே கேஸ் போட்டு போயிட்டே இருக்கணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்தது தான் அந்த வழக்கில் ஒரு மனைவிக்கு வந்து பென்ஷனும் ஒரு மனைவிக்கு வந்து வேலையும் கிடைத்தது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து முன்னுதாரணமாக எடுத்துட்டு 2 பேரில் ஒருத்தருக்கு நிச்சயமாக கிடைக்கும், இவங்களுக்கு இது கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும்னு பெண்கள் ஏமாந்து போகக்கூடாது. அந்த காலத்தில் ராகவன் மாதிரி ஒருத்தனே வந்து ஒரு 4 பொண்ணு 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, நெட்டிலேயே வச்சு 100 பொண்ணு வரைக்கும் பின்னாடி துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்ககிட்ட இருந்து பணம் பறிச்சுட்டு இங்கே போடுறது அப்படின்னு இருக்கக்கூடிய மாயக்கண்ணன்கள், சாரி அவங்கள தப்பாக சொல்லிடக்கூடாது, மோசமான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே இந்த சூழ்நிலையில் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கல்யாணம் ஆகியிருக்கா, அவரை வந்து நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பேர், அந்த ஆள் வச்சுட்டு இருந்தார்ல அந்த கீப்போட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பையன் எப்படி தலை குனிமா அப்படின்னு நம்முடைய குழந்தைகள் வரைக்கும் யோசித்து ஒரு பெண் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற நபர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நம் மனது தெளிவாக இருக்கும் பொழுதுதான் பல செயல்களை நம்மாக தெளிவாக வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது மனமே மனமே என்ற நிகழ்ச்சியில் நாம் குழந்தைகளின் உள்ளங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சிறுவர் உள்ளம் என்பது இறைவனுக்கு சமமானது. குழந்தைகள் உள்ளத்தை பொதுவாக நாம் கடவுளின் உள்ளம், இறைவனின் உள்ளம், இறைவனின் மனம் என்றே நாம் கூறுகின்றோம். அதுபோல் அந்த சிறுவர்களின் மனத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கின்றோம். அதாவது சிறுவருடைய மனம் எப்படி இருக்கும், அவர்கள் நம்மை போல் இருக்குமா, இல்லை நம்மை விட்டு வித்தியாசமாக இருக்குமா என்று நாம் அதை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறுவர்கள் நம் நாட்டில் உள்ள மொத்த ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 40% அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதாவது 40% பேர் சிறுவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சிறுவர்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 7 முதல் 15% வரை குழந்தைகள் மனம் பாதிப்பால், மனநோயினால், மனம் பாதிப்பால், மனம் வளர்ச்சி இல்லாமல், அதாவது மனக்காயங்கள், இவற்றால் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. இது நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்த்தோம் என்றால் அதுக்கும் சில வழிகள் இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக இவ்வளோ அதன் செயல்பாடுகளை குறிக்கின்றார்கள். இது இருந்தால் இது இப்படி இருக்கும் என்று. அதுபோல் அந்த குழந்தைகளின் உள்ளங்களை நாம் அது என்ன நோய்கள் இருக்கின்றது, குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள், அதை நீக்க வழி என்ன, அதுக்கு தீர்வு என்ன, அதை நாம் எப்படி நாம் எளிதில் கண்டுகொள்வது, ஒரு சாதாரண கிராமத்து ஒரு பாமரத்து தாய் அந்த குழந்தையை கண்டுபிடிப்பதற்கு, ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதற்கு நாம் வழிகளை சொல்லி தருகின்றோம். அதாவது ஏன் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் என்றால், நோய் வளர்ந்துவிட்டால் ஒரு 50% மேல் வந்துவிட்டால் யாராலும் பார்த்து விட முடியும். சாதாரண ஒரு மனிதனால் கண்டுகொள்ள முடியும். இந்த குழந்தைக்கு ஏதோ நோய் தாக்கியிருக்கின்றது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொண்டு அதனால் வரக்கூடிய நன்மைகள் எடுத்துக்கொள்ளணும் என்றால் மிக குறைவு. நாம் அந்த நோயிலிருந்து முழுமையாக நாம் வெளிவர முடியாது. அதாவது மீதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் அதில் வெளிவர முடியும் ஒழிய அதில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நாம் பாதித்தது போக மீதி இருப்பதை தான் நாம் சரிப்படுத்த வேண்டியது இருக்கும். ஆகவே நாம் ஆரம்பத்திலே கண்டுபிடித்தோம் என்றால், ஆரம்ப நிலையில் நாம் அதை கண்டுபிடித்தோம் என்றால் அந்த குழந்தையை, அந்த மனதை நாம் முழுமையாக அதனுடைய உருவத்தை கொண்டு வந்து விடலாம். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், ஒரு தழும்பு இல்லாமல் அந்த குழந்தையினுடைய மனத்தை நாம் அது சிறப்பாக நாம் அதை முழுமையாக நாம் அந்த குழந்தையை
நாட்டிற்கு நல்ல குழந்தையை அர்ப்பணிக்க முடியும். ஆகவே தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், குழந்தைக்கு நாம் குழந்தையினுடைய அதனுடைய மனத்தை, அந்த மனதில் ஏற்படக்கூடிய குறைகளை, நோய்களை, இல்லை மனக்காயங்களை நாம் ஆரம்பத்திலே தெரிந்து கொள்வதற்கு என்ன வழிகள், ஒரு சாதாரண படிக்காத ஒரு தாய், ஒரு கிராமத்து தாய் எப்படி தெரிந்து கொள்வாள் என்பதை பற்றி நாம் இங்கு விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு காலத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், அந்த காலத்து குழந்தைகளை வளர்க்கின்றார்கள். ஒரு காலத்து வீரம் என்பது பெரிதாக இருந்தது. மன்னர் காலம், மன்னராட்சி, அங்கே வீரம்தான் தேவைப்பட்டது. ஆகவே அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணினார்கள், குழந்தை பிறந்த உடனே குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அதாவது பசும்பால், எருமைப்பால், கிட்டத்தட்ட கழுதைப்பாலெல்லாம் கொடுப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கின்றது, புரதச்சத்து அதிகமாக இருக்கின்றது. அதை உட்கொள்ளும் குழந்தைகள் வாட்ட சாட்டமாக, நல்ல பருமனாக, நல்ல எடை உள்ள குழந்தையாக நன்றாக வளரும். அது அந்த காலத்தில் தேவைப்பட்டது, அந்த காலத்துடைய காலத்துக்கு ஏற்ப தேவைப்பட்டது. அந்த காலத்தில் வீரம்தான் பெரிதாக தெரிந்தது. இன்று காலத்தின் மாற்றத்தால், இன்று 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றோம். இன்று என்ன சொல்கிறோம் என்றால், இது த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது நாம் விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோம், அறிவுபூர்வமான ஒரு உலகத்தில் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இன்று நமக்கு அந்த வீரம் தேவைதானா என்று பார்த்தோம் என்றால் தேவைதான். அதைவிட அதிகமாக தேவை என்பது ஞானம். ஞானமுள்ள காலம் இது. ஞானம்தான் அதிகமாக தேவைப்படுகின்றது. அந்த ஞானத்தை நாம் எப்படி பெறுவது என்றால், முன்பு போல நாம் கழுதைப்பாலிலோ அல்லது பசுபாலிலோ அந்த ஞானம் வர வேண்டிய பொருள்கள், வேதியியல் பொருள் அங்கே இல்லை. தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஞானம் வரக்கூடிய அந்த வேதியியல் பொருட்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் தாய்ப்பால் தான் கொடுப்பது நல்லது குழந்தைகளுக்கு. மாறாக இந்த காலத்தில் நாகரிகத்தின் போக்கால் நாகரிகம் மாறிவிட்டது, கல்ச்சர் மாறிவிட்டது, நம்முடைய கலாச்சாரம் மாறிவிட்டது. ஸோ இப்பொழுது பெரும்பான்மையான தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கே அவர்கள் சங்கடப்படுகின்றார்கள். அழகு கட்டுவிடும், கவர்ச்சி கட்டுவிடும் என்று. ஆக அந்த குழந்தை, நமக்கு வேண்டியது குழந்தை இந்த காலத்தில் ஞானமுள்ள குழந்தை தான் வேண்டும். அந்த ஞானமுள்ள குழந்தையை நாம் எப்படி நாம் ஆரம்பத்திலிருந்தே நாம் வளர்க்க வேண்டும், ஆரம்பத்தில் எளிதாக நாம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் தாய்ப்பாலில், ஏனென்றால் தாய்ப்பாலில் அதாவது இருக்கின்ற வேதிப்பொருள் டெக்ஸாரோபிசின் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அது தாய்ப்பாலை தவிர வேறு எந்த பாலிலும் இல்லை, புட்டி பாலிலும் கிடையாது, தாய்ப்பால் மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே தாய் குழந்தைக்கு பால் கொடுத்தே ஆக வேண்டும். உன்னுடைய குழந்தை ஞானமுள்ள குழந்தையாக வர வேண்டும் என்றால், ஒரு கல்வியாளராக வர வேண்டும் என்றால், ஒரு படைப்பாளியாக வர வேண்டும் என்றால், அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தை இந்து உலகத்தில் அதுவும் ஒரு வீரனாக, ஒரு ஞானியாக, ஒரு ஞானமுள்ளவனாக வர முடியும். ஆகவே குழந்தை தாய்ப்பால் கொடுப்பதை நாம் ஒரு முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது சில பார்க்கின்றோம், சில பேர்கள் அங்கு இங்குமாக கொடுப்பார்கள். ஒரு மார்பில் முழுவதுமாக கொடுத்து விட்டு தான் மறு மார்பில் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய அத்தனை பொருள்களும் முன்பாகத்தில் பகுதியில் ஃபேட் வருகின்றது, பிற்பகுதியில் புரதம் வருகின்றது. ஆகவே சில தாய்மார்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பாதியாக கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரே சத்து மட்டும்தான், அந்த ஃபேட் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உடலில் போய் சேர்கின்றது, புரதம் போய் சேர்வதில்லை, அந்த ஞானமுள்ள அந்த ஞானப்பொருள்கள் போய் சேர்வதில்லை. ஆகவே ஒரு மார்பில் முழுமையாக கொடுத்தால்தான், கொடுத்துவிட்டு அடுத்த மார்புக்கு மாற்ற வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அந்த குழந்தைக்கு ஒரு முழுமையான ஒரு ஃபுட், முழுமையான ஒரு ஃபீடிங் கிடைக்கின்றது. ஆகவே அதை நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல், அதாவது நமக்கெல்லாம் தெரியும், செல்வங்களிலே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் என்பது. அந்த குழந்தைகளை அது பெறுவதற்கு நல்ல ஞானமுள்ள குழந்தையாக பெற வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுகின்றோம். ஒவ்வொரு தம்பதியரும் ஆசைப்படுவதில் நியாயம் இருக்கின்றது. அவ்வாறு அந்த ஞானமுள்ள குழந்தை பெறும்போது அவர்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணினார்கள், குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் அந்த செல்வத்தை தேடி கோயில் கோயிலாக போய் அலைந்தார்கள், காசி முதல் ராமேஸ்வரம் அலைந்தார்கள். ஆனால் இன்று காலத்தின் மாற்றத்தால் இன்று நம்முடைய அது குழந்தைகளா தம்பதிகள் எங்கே செல்கின்றார்கள் என்றால், அதாவது கருத்தரிப்பு மையங்களை சுற்றி வருகின்றார்கள். கோயில்களை சுற்றினது போக இப்பொழுது கருத்தரிப்பு மையங்களை சுற்றி வருகின்றார்கள். காரணம், அந்த செல்வங்களை பெறுவதற்கு தான், குழந்தை செல்வங்களை பெறுவதற்கு தான். பெற்றால் மட்டும் போதாது, அந்த குழந்தைகளை அடுத்த செல்வம் என்ன, அந்த குழந்தைகளை நாம் ஞானமுள்ள குழந்தையாக வளர்ப்பதற்கு நாம் என்ன பாடுபடுகின்றோம், நல்ல ஒரு கல்வி தர வேண்டும் என்று என்ன பாடுபடுகின்றோம். அந்த கல்வியை கொடுப்பதற்காக நாம் எங்கே நன்றாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது, எந்த பள்ளியில் சேர்க்கலாம் என்று அழைக்கின்றோம் அல்லவா. இதற்காக
ஞானம் பெற வேண்டும், குழந்தைக்கு நல்ல ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று தான் நாம் இன்று பள்ளியாக அலைகின்றோம். எந்த பள்ளியில் நன்றாக இருக்கின்றது என்று நாம். ஆகவே நாம் பள்ளி மட்டும் பார்த்தால் போதாது. நம் குழந்தையை நாம் ஆரம்ப காலத்திலே நாம் எப்படி அதை நாம் சிறப்பாக ஒரு ஞானமுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்பதற்கு சில உத்திகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது இன்றைக்கி குழந்தை தரிக்கும் முன்பாக, திருமணம் ஆனவுடனே, திருமணம் ஆகும் முன்பே நாம் எப்படி செலக்ட் பண்ண வேண்டும் என்றால், சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. சொந்தத்தில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு உடல் ஊனம் வருகின்றது, மன ஊனம் வருகின்றது என்று வருகின்றது. ஆகவே இன்னும் எடுத்துக்கணும் என்றால், அது மட்டுமல்லாமல் வயது என்பது முக்கியமாக இருக்கின்றது. ஆண்களுக்கு எந்த வயது, பெண்களுக்கு எந்த வயது என்று இருக்கின்றது. அந்த வயதில் நாம் திருமணம் செய்து கொண்டோம் என்றால் பிறக்கின்ற குழந்தைகள் அந்த செல்வங்களை நாம் ஒரு சிறப்பான செல்வங்களாக பெற முடியும். அதை பற்றி நாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.